Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அதிமுகவோடு கூட்டணி வருவதற்கு யாருமே தயாராக இல்லை. விஜய்க்கு 40 சீட்டு 60 சீட்டுங்கிற சாத்தியம் இருக்கா? அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கிறது, என்ன வாக்கு வலிமை இருக்கிறது, என்ன ஓட் பேங்க் இருக்குங்கிறது உறுதி செய்யப்படாத ஒன்று. உறுதி செய்யப்படாத ஒரு விஷயத்துக்காக எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இப்போ கமலஹாசன் கூட தான் சினிமா நட்சத்திரம் 50 ஆண்டு காலமாக திரைத்துறையில் கோலோச்சியவர், குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது தேசிய விருதெல்லாம் பெற்றவர். அவரை பார்ப்பதற்கு தான் மக்கள் வருவாங்க. கமல் வர்றாருன்னா அதனால் கமலஹாசனை தமிழ்நாட்டுக்கு மக்கள் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? சட்டமன்ற உறுப்பினரே ஆக முடியல அவரால். வித்தியாசமான தலைவர் வரக்கூடாது. வித்தியாசமான தலைவர்னா என்ன? திரிஷா கூட டான்ஸ் ஆடுறதா? என்ன வித்தியாசமான தலைவர்? மற்ற தலைவர் மற்ற நடிகளோட டான்ஸ் ஆடுனதில்லை. கூட்டணி அமைக்கிறது, பாமக கூட்டணி அமைக்கிறது, ஆட்சியில் பங்கு கொடுக்க கூட தயாராகிறது. இதை தியாகம் செய்வார்ல? ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு அவர் என்னைக்கு சொன்னார்? செல்லூர் ராஜே சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்குலாம் நாங்கள் தரமாட்டோம். அவர் சொல்லலை, ஆனால் செய்ய வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொல்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு விருப்பம் இருக்கிறதா? எடப்பாடி தான் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு விஜய்க்கு மனம் இருக்கிறதா? விஜய் அந்த இடங்களை வாங்கிக் கொள்வார் அப்படிங்கிற பேச்சு இருக்கிறது சரியா? விஜய்க்கு அரசியலில் ஒரு அப்ரண்டிஸாக இருக்கிறாரு. இப்போ தான் தொடக்க நிலையில் இருக்காரு. இப்போ தான் முளைச்சி 3 ஏழை ஒரு இடத்துல இருக்காரு. இன்னி பூக்கணும், காய்க்கணும், கனியணுங்கிறப்போ வருஷங்கள் ஆகும். 69வது படத்துக்கு படப்பிடிப்பு வேற போகிறாரு. அதனால் 500 நாட்கள் இருக்குது தேர்தலுக்கு. படப்பிடிப்பில் ஒரு 200-300 நாள் போயிடும். மிச்சம் இருக்கிற 200 நாளில் அவரால் என்ன செய்ய முடியும்? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக விஜய் கூட்டணி சாத்தியமா? ஏன் இது போன்ற பேச்சுக்கள் வருகின்றன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திராஜ கம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திராஜ கம்பீரன். வணக்கம். அதிமுக விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எதிர்மறை நடக்குது, பீனா நடக்குது, 2ஆம் கட்ட தலைவர் பேசுகிறாங்க, விஜய்க்கு 60 சீட்டு 40 சீட்டு, இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வர்றது அப்படிங்கிறது யாருக்கு நெகட்டிவாக போகும், யாருக்கு எதிர்மறையாக போகும்? அதிமுகவோடு கூட்டணி வருவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆளுங்கட்சியாக வந்து விடுவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில் தான் கூட்டணி கட்சிகள் அந்த அணியிலே இடம்பெறுவதற்கு ஆசைப்படுவார்கள். இது ஆண்டி மடம் அல்ல. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு தான் அரசியலை தவிர இது துறவரம் போகிற இடம் அல்ல. யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களை நோக்கிய பயணம் தான் அரசியலாக இருக்க முடியுமே தவிர, அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அரசியலாக இருக்க முடியுமே தவிர, அதிமுக இப்போது அதிகாரத்தை கைப்பற்றுகிற இடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் மிகப்பெரிய பின்னடைவிலே தான் இருக்கிறது. ஒரு தனி கட்சியாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது, ஆனால் கூட்டணிகள் பலமாக இருந்தால் சாத்தியம். அது சாத்தியம்தான். ஆனால் தனித்த கட்சிக்கே செல்வாக்கு இருந்தால்தான் கூட்டணிக்கு வருவார்கள். 22% வச்சுருக்காங்க இன்னைக்கு. இந்த சதவீத கணக்கே அவர்கள் சொன்னாலும் சதவீதம் என்பது சரிந்து கொண்டே இருக்கிற விஷயமாகவோ மாறிக்கொண்டே இருக்கிற விஷயமாக தான் அரசியலில் இருந்திருக்கிறது. ஒரே போக்கிலே அரசியலில் சதவீத கணக்கை நிரந்தரமான கல்வெட்டாகலாம் நம்ம பதிக்கவே முடியாது. மக்களவை தேர்தலை வாங்கினோட சட்டப்பேரவை தேர்தல் அதிகம் வாங்கும் கூடும். 20ங்கிறது 25 ஆகக்கூடும். வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நம்பகத்தன்மையை மக்களிடத்திலே அவர்கள் எப்படி கட்டமைக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது அவர்களிடத்திலே கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி ஒரு தேய்பிரையாக இருக்கிற தேமுதிக தான். அது வளர்பிறை காலம் அதற்கு முடிந்து விட்டது. அதுக்கு தேய்பிறை காலம்தான். திரு விஜயகாந்தன் மறைவுக்கு பிறகு ஒரு ஆதரவு பெருகிச்சு, அது மறுக்க முடியாது. இரங்கல் பெருகியது, இறந்து விட்டார் என்பதற்கான அனுதாபம் பெருகியது, அரசியல் சக்தியாக பெருகியது என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். விஜயகாந்த் இறந்து விட்டார் என்பதிலே கட்சிக்கு அப்பாற்பட்டு, ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் கூட அந்த இறுதி நிகழ்வுகளே கலந்து கொண்டார். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு விருதுநகரில் ஓட்டு போட்டாங்களான்னா ஓட்டு போடலை. அப்போ அரசியல் யதார்த்தம் என்பது வேறு. விஜயகாந்தை நேசிப்பதற்காக விஜயகாந்த் மகனை எம்பி ஆக்கணுங்கிற அவசியம் வாக்காளர்களுக்கு கிடையாது. கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறீர்களோ அதற்கான ரிசல்ட் தான் மக்கள் தருவார்களே தவிர வெறுமனே அனுதாப ரீதியானது அல்ல. இப்போ விஜயகாந்த் சம்பாதிச்ச சொத்துக்கு வேணும்னா விஜயகாந்த் மகன் ஏற்றுக்கொள்ளலாம். அரசியல் அதிகாரம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. கல்யாண மண்டபத்தை அவர் பேரில் மாற்றிக்கலாமே தவிர, சொத்துக்களை மாற்றிக்கலாமே தவிர, அவர் மாதிரியே இவரும் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவார் நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி தான் அரசியலை பொறுத்தவரையில் ஒரு வலிமையான கூட்டணிக்குள்ளே இதுவரைக்கும் அதிமுகவுக்கு யாரும் சேரவே இல்லை. வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் போயிடுமோ என்கிற அச்சத்தில்
திமுக கூட்டணி உடையாதா, அங்கே அது நடக்காதா, இது நடக்காதா என்று அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த உத்தரவாதமும் கூட்டணிக்கான முன்னேற்பாடும் அவர்களிடத்தில் இப்போதைக்கு இல்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி தெளிவாக சொல்கிறாரு. பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டு அரசியலிலே அவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்பட போவது இல்லை. ஒரு தனித்த பெரும்பான்மை வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சியை பலவீனமாக மாற்றியது யாருன்னா, கட்டுச்சொத்துக்களை பெருச்சாடி மாதிரி கூட்டணியின் பேரால் கூடவே இருந்து அவர்களை கரைத்து விட்டது யாருன்னா பாஜக தான். பாஜகவால் அதிமுக பலன் பெற்றதா அப்படின்னு பார்த்தா அதிமுக பலன் பெறலை, கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைத்து இருந்தால் ஒரு 4-5 இடங்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கும் மக்களவை தேர்தலில் என்று நம்பப்படுகிறது. அது உண்மையா என்று நாம் சொல்ல முடியாது. கணக்குகள் காட்டுது. கணக்குகள் தனியாக நிற்கிற போது வாங்குகிற வாக்குகளும் சேர்ந்து நிற்கிற போது வாங்குகிற வாக்குகளும் ஒரே சதவீத கணக்கில் கூட்டல் கழித்தல் மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. அதற்கான இமேஜ் வேற. இப்போ உதாரணத்திற்கு தனியாக அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் என்ன நினைச்சாரு, அடுத்த கட்டமாக முதலமைச்சர் ஆயிரலாம்னு மக்கள் நல கூட்டணியில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்தாங்க. அந்த தேர்தலில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகாமல் போயிட்டாரா இல்லையா? அப்போ கூடுவதனால் மட்டுமே வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்லவே முடியாது. அதிமுகவோடு கூட்டணி வைத்த போது எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடிந்த விஜயகாந்துக்கு தனித்து வேறொரு மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை உருவாக்கி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது மாதிரி அரசியலில் கூட்டணியினால் வீழ்ந்தவர்களும் உண்டு, வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் வரலாறு கிடையாது. அப்போ பாஜகவோடு அதிமுக கூட்டணிக்கு போனதுனால அதிமுகவினுடைய மரியாதை, இமேஜ், பிம்பம் சிதறிவிட்டது. அதை சரி கட்டுறதுக்காகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கூட்டணியே எங்களுக்கு வேணாம், கொல்லைக்கு போனாலும் கூட்டணி உதவாதுன்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு உங்கள் சவகாசமே எங்களுக்கு வேணாயா அப்படின்னு வெளியில் வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது திரும்பி வந்துடுவார் என்று வதந்திகளை பரப்புகிறவர்கள் பாஜகக்காரன் பரப்புகிறான். அதை ஏற்க இயலாது என்பதனால தான் முதல் நாள் இவர் சொல்ல மறந்துட்டா ஜெயக்குமார் சொல்கிறார். ஜெயக்குமார் சொன்னது உண்மையா இல்லையான்னு சந்தேகப்படும் போது திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், தினசரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் காலை மாலை 2 வேளையும் கையெழுத்திடணும்னு ஜாமீனில் முன் நிபந்தனை சொன்னது மாதிரி தினசரி சொல்கிறாங்க அதிமுக காரங்க பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு. தினசரி நாங்கள் சந்தேகப்படுறவங்கள அப்படின்னு கொஞ்சம் பேர் எதிர் மனநிலை கொண்டவர்கள், பாஜக மனநிலை கொண்டவர்கள், பாஜகக்காரர்கள் இந்த பொருளையே கிளப்பி விடுறான். ஆனால் அதிமுக ஒரு நாளும் பாஜக பக்கம் போகுது. விஜய்க்கு 40 சீட்டு 60 சீட்டுங்கிற சாத்தியம் இருக்கா? அவருக்கு என்ன வலிமை இருக்கிறது? விஜய் ஒரு பிரச்சார சக்தி. அதிமுகவுக்கு அவர் பிரச்சாரம் செய்வதற்கு தமிழ்நாடு முழுக்க பயணம் போனால் கூட்டம் வருங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கிறது, என்ன வாக்கு வலிமை இருக்கிறது, என்ன ஓட் பேங்க் இருக்குங்கிறது உறுதி செய்யப்படாத ஒன்று. உறுதி செய்யப்படாத ஒரு விஷயத்துக்காக எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. இப்போ கமலஹாசன் கூட தான் சினிமா நட்சத்திரம், 50 ஆண்டு காலமாக திரைத்துறையில் கோலோச்சியவர், குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போதே தேசிய விருதெல்லாம் பெற்றவர். அவரை பார்ப்பதற்கும் தான் மக்கள் வருவாங்க. கமல் வர்றாருன்னா அதனால் கமலஹாசனை தமிழ்நாட்டுக்கு மக்கள் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? சட்டமன்ற உறுப்பினரே ஆக முடியல அவரால். இப்போ விஜய் மட்டும் எப்படி ஆவார்? என்ன அடிப்படையில் ஆவார்? மக்களுக்கு அவர் என்ன தொண்டாற்றியிருக்காரு? கடந்த காலங்களில் என்ன மக்களுக்கு சேவை செய்திருக்கிறாரு? எந்த நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறாரு? எந்த அரசியல் கட்சியில் இருந்து அரசியல் பயிற்சி பெற்றிருக்காரு? ஏன் அவரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ளணும்? தமிழர்களுக்கு என்ன ஏற்கனவே தலைவர்கள் இல்லையா? ஏற்கனவே எல்லா தலைவர்கள் இருக்காங்கல்ல. இன்னொரு தலைவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கிற நிலைமையில் தமிழ்நாடு ஏதாவது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கா என்ன? வித்தியாசமான தலைவர் வரக்கூடாதா என்ன? வித்தியாசமான தலைவர்னா என்ன? திரிஷா கூட டான்ஸ் ஆடுறதா? என்ன வித்தியாசமான தலைவர்? மற்ற தலைவர் மற்ற நடிகளோட டான்ஸ் ஆடினது இல்லையா? டான்ஸ் கடந்த காலத்தில் ஆடி இருக்காங்க, ஆடினவங்கள மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்போ அவசரமாக தேவைப்படுறதுக்கு என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்த போதெல்லாம் விஜய் என்ன செய்தார்? மக்களுக்கான போராட்டங்கள் என்ன செய்தார்? எத்தனையோ மீத்தேன் எடுக்கிற போராட்டம் நடக்குது, அந்த அணு உலைக்கு எதிரான போராட்டம் நடக்குது, எத்தனையோ நெடுவாசல் போராட்டம் நடக்குது, பரந்தூர் விமான நிலைய போராட்டம் நடக்குது. எத்தனையோ மக்கள் பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு அரசுக்கு எதிரான குரலாக இருந்திருக்கிறாரா? போராட்டம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஆதரவான குரலாக இருந்திருக்கிறாரா? எங்காவது பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இருந்திருக்கிறாரா? எதுக்காக அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளணும்? தமிழர்கள் விஜய் தான் தலைவராக வரணும்னு எல்லாரும் யாராவது கேட்டுக்கிட்டாங்களா? நான் அவர்கிட்ட இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தானே வராரு. எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்கலாம். ரசிகர்கள் என்ன நினைப்பான், அந்த காலத்தில் எம்ஜிஆர் இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே ரசிகர் மன்றம் வச்சவங்களாம் அமைச்சர்கள் ஆனாங்க, எம்எல்ஏ ஆனாங்க, அந்த மாதிரி நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படின்ட்டு கடந்த காலத்தில் ரஜினிகாந்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போனாங்க. எல்லாருமே வயசாயிருச்சு, ரஜினிகாந்துக்கும் வயசாயிருச்சு, நாளைக்கு வரேன், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள பூரா நாசமாக்கிட்டு போயிட்டாங்க.
இப்போ மறுபடியும் இப்போ இன்னொரு சக்தி கிளம்புது. இதுக்கு முன்னாடி நாட்டாம படம் வந்து நல்லா ஓடுறப்ப சரத்குமார் சும்மா இருக்க மாட்டாமல் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து சமத்துவ மக்கள் கழகம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து நடுராத்திரில் தூக்கம் கலைஞ்சப்போ கட்சியும் சேர்த்து கலைச்சி விட்டுட்டு கொண்டு பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லி பலியை தூக்கி அந்த அம்மா மேலே போட்டு பாஜகவில் கொண்டே கட்சியை கொண்டே அடமானம் வச்ச கட்சியை மொத்தமாக வித்துட்டு போயிட்டார்ல. ஏன் இந்த நடிகனை நம்பினோம்னா எப்படி நாசமாக போவாங்கிறதுக்கெல்லாம் கடந்த கால உதாரணங்கள் நிறையா இருக்குல்ல. எல்லாரும் ஒருவரே அல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா? அவர் வேறுபட்ட, விஜய் வேறுபட்ட. நடிகர் சிவாஜி கணேசனை விடவும் பெரிய நடிகரா விஜய் வந்து அவருக்கு பின்னாடி தான் மக்கள் அணி திரண்டாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க. எம்ஜிஆருடைய மனைவியே நேரடியாக கூட்டணி வச்சாங்க. ஜானகி அம்மாவும் சிவாஜி கணேசனும் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு தமிழ்நாடு முழுக்க போனாங்க. எல்லாருமே மொத்தமாக வந்து கூண்டோட காலி ஆகலையா? கடந்த கால வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கூண்டோட காலியானாங்களா ஆகலையா? ஆனால் விஜய் அதிமுக எதிர்பார்க்குதுல்ல. அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னா விஜய் தான் எதிர்பார்க்கணும். வேறு என்ன வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி வருமானு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்கு விடுதலை சிறுத்தை வெளியே போகும், என்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள வரலான்னு அவங்க காத்து கிடக்காங்க. அதில் போக வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் எல்லா முரண்பாடு எங்களுக்கு இருக்கும், கூட்டணியை விட்டு போக மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அடிக்கடி சொல்கிறாங்க. அடிக்கடி கேள்வி கேட்டால் அடிக்கடி சொல்லத்தான் செய்வாங்க. தினசரி சந்தேகப்பட்டால் என்ன பண்ண முடியும்? சந்தேகப்பட சொல்றாரு. கிட்டத்தட்ட எத்தனை முறை தான் சீதை தீக்குளிப்பான்ற மாதிரி ஒரு முறை தான் தீக்குளிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் சொல்லித்தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மறுக்கிறவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாரு, அவ்வளோதான். திரும்ப அதனால அந்த அணி அப்படியே இருக்கும். அந்த அணியில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த அணி வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய அணி, அது காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணி, விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய அணி, இடதுசாரிகள் இருக்கக்கூடிய அணி. அது ஒரு கொள்கையை வலியுறுத்தி தொடர்ந்து மக்கள் போராட்டங்களில், ஆட்சி அதிகாரத்தில், நல்லது கெட்டதில், தேர்தலில் எல்லாத்துலேயும் உடன் பயணிக்கக்கூடிய ஒரு தொடர் நடவடிக்கையோடு கூடிய அணியாக இருக்கிறதுனால அது எளிதில் கலைந்து விடாது அப்படிங்கிறது நம்ம நம்பலாம். அதிமுக பாமக அணி சாத்தியம் இல்லை. பாமகவுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. பழைய ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஒரு தேசிய கட்சியாக இருக்கிற பாஜகனால ஒரு பயனும் இல்லாத ஒரு கட்சியை தூக்கி சுமக்கிறது வேஸ்ட் லக்கேஜ் பாஜக தமிழ்நாட்டில். தேசிய கட்சிகளுக்கு எந்த விதமான தேவையும் தமிழ்நாட்டில் இல்லை. எந்த தேசிய கட்சியிலையும் மக்கள் வந்து பெரிய அளவில் விருப்பம் காட்டுறதே இல்லை. அதனால் பாமகவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக கூட்டணி போகிறது மட்டும்தான், வேறு வாய்ப்பே இல்லை. செகண்ட் ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை முதலமைச்சர் ஆனுங்கிற ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்காரு. அது இலக்கோட போயிட்டு இருக்காரு. அவர் மட்டுமா இலக்கா இருக்காரு முதலமைச்சர் ஆகணும்னு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிற மாதிரி விஜயும் சொல்கிறாரு, அன்புமணி ராமதாஸும் சொல்கிறாரு, அண்ணாமலையும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாரு, சீமானும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஏன் இவ்வளவு முதலமைச்சர்கள்னு தெரியலை. அதனால் மக்கள் முடிவு பண்ணிட்டான், ஸ்டாலினும் ஒரே ஒரு முதலமைச்சர் போதும், 5-6 முதலமைச்சர்கள்லாம் நமக்கு வேணாம். தமிழ்நாடு 5ஆக பிரிக்கப்பட்டால் தான் இந்த 5 வரைக்கும் முதலமைச்சராக்க முடியும். இப்போதைக்கு ஒரே தமிழ்நாடாக இருக்கிறதுனால ஸ்டாலின் போதும் மக்கள் முடிவெடுத்து. எடப்பாடி இந்த முதலமைச்சர் இலக்கை அடைவதற்காக பாமக விஜயோட கூட்டணி அமைத்தால் கணிசமாக இடங்களை பெற முடியும். திமுக ஒரு சவாலாக இருக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குல்ல. 2வது இடத்துக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைனாலும் இப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இல்லையா, இந்த அந்தஸ்தை இழக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு பாமகவோடோ விஜயோடையோ கூட்டணி வைத்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் 2வது முறையாக எதிர்க்கட்சி தலைவராக மக்களிடத்திலே வளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க செய்யறீங்க? இப்போதைக்கு இருக்கிற தகுதி அவ்வளவுதான். இருக்கிற தகுதியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன் அவருக்கு ஒரு 20%, 25% இருக்கு. பாமகவுக்கு ஒரு 5-6% இருக்கு. விஜய் கட்சி தேர்தல் என்றால் நீங்களே பல பேட்டிகள் சொன்ன மாதிரி ஒரு 10% நீங்களே சொல்லியிருக்கீங்க, என்னுடைய பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. அதுவே கிட்டத்தட்ட 30 வாய்ப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். உறுதிப்படுத்தப்பட்டது எல்லாமே வாய்ப்பு. ஒருவேளை ஒரு 10% நீங்க சொன்ன இளைஞர்கள் வந்து அவர்கள் பக்கம் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கலாம். நீங்க அவ்வளவுதான். நீங்க சொன்னதை வச்சு உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் எதுவுமே தேர்தலில் தான் தெரியும். நீங்க 20, 10, 30 அது 36% வந்துருது. திமுக ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குமே. வரட்டும், அப்போதும் திமுக தான் வெல்லும். ஏனென்றால் திமுகவிற்கு என்று மக்கள் நலத்திட்டங்கள், நிறைய நலத்திட்டங்களை அரசு செய்திருக்கிறது. அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், பேருந்து பயணமாக இருக்கலாம், கல்வி உதவித்தொகைகளாக இருக்கலாம், பாதிக்கப்பட்டவர்களுக்கான பல நிவாரணங்களை தந்ததாக இருக்கலாம். பல பிரச்சனைகளில் வந்து திமுக மக்களோடு மக்களாக நிற்கிறது. எனவே மீண்டும் ஒரு உறுதியான கூட்டணி, கலையாத ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு தான் மக்கள் மீண்டும் வாக்களிப்பார்களே தவிர ஒரு வலிமையான தலைவர் என்று, ஒரு வசீகரமான தலைவர் என்று யாரையும் இவர்களால் அடையாளப்படுத்த முடியாது. ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் வந்து எதிர்க்கட்சியில் இருக்க எல்லாருமே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதனுடைய கட்சியுடைய தலைவர். நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா மரணத்தால் வந்து
நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் மக்களால் வந்து ஸ்டாலின் வேணும்னு மக்கள் இவர் தான் முதலமைச்சராக வேண்டும்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு வேணும், அவர் தான் எங்களுக்கு முதலமைச்சராகணும்னு எந்த வாக்காளரும் ஓட்டு போடலை. ஒரே ஒரு ஓட்டு போட்டான், அது ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. இறந்தவுடனே ஓபிஎஸ் இருந்தார், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். நமக்கு ஒரு ஓட்டில் 3 முதலமைச்சர் கிடைச்சாங்க. இனிமேலாம் அப்படி கிடைக்க மாட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறதுனால எதையும் செய்ய தயாராக இருக்கார். பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி, அவர் ஒரு தடவை சொன்ன மாதிரி எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அதிமுக ஆட்சியில் வருவதற்கு அப்படிங்கிற வகையில் ப்ராபப்ளி அவர் விஜயோட கூட்டணி அமைக்கிறது, பாமக கூட்டணி அமைக்கிறது, ஆட்சியில் பங்கு கொடுக்க கூட தயாராகிறது. இதை தியாகம் செய்வார்ல? ஆட்சியில் பங்கு கொடுக்குறதுக்கு அவர் என்னைக்கு சொன்னார்? செல்லூர் ராஜே சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்குலாம் நாங்கள் தரமாட்டோம். அவர் சொல்லலை, ஆனால் செய்ய வாய்ப்பு இருக்குல்ல. அவர் செல்லூர் ராஜ் சொன்னாருன்னா அது யாரோட டப்பிங் வாய்ஸ்? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு செல்லூர் ராஜ் சொன்னார். அப்போ அமைச்சரவையில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அதிமுக வந்து சொல்லவே இல்லை. சும்மா அவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சராக்குவோம்னு சொல்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு விருப்பம் இருக்கிறதா? எடப்பாடி தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்வதற்கு விஜய்க்கு மனம் இருக்கிறதா? எடப்பாடி தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் சொல்றதுக்கு சீமான் தயாராக இருக்கிறாரா? யாருமே தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றதுக்கு ஓபிஎஸ் கூட தயாராக இல்லை. ஓபிஎஸ் சசிகலா சேர்த்துக்கு வரா? ஒரு நாளும் சேர்க்க மாட்டார். ஏன்? அது முடிந்து போன கதைன்னு அவர் சொல்லிட்டார். முடிந்த கதை தொடர்வதில்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் கட்சியை பலப்படுத்தணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பெரிதவர்கள் ஒன்று கூட தானே முடியும். இந்த கோஷம் முடிந்து விட்டது, அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று அவர் எடப்பாடி பழனிசாமி கதவை சாத்தி விட்டார். பின்னணி பேச்சுவார்த்தை நடக்குதோ? எந்த பேச்சுவார்த்தையும் எந்த பலனையும் அளிக்கல. அது முடிவுக்கு வந்து விட்டது, முடிந்த கதையாகி விட்டது. ஆனால் மூத்த தலைவர்கள் பின்னணியில் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான ஒருவேளை 2026 தேர்தலுக்கு பின்பும் அதிமுக பெரிய பின்னடைவை சந்தித்து வேற வழியே இல்லை அப்படிங்கிற அரசியலில் நம்ம எல்லாருமே வாளாவட்டி ஆகிட்டோங்கிற இடத்துக்கு வந்தால் தான் அந்த இடத்துக்கு வருவாங்களே தவிர இப்போதைக்கு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம், அவர்கள் எல்லாருமே தன்னை தலைவர்களாக கருதி கொள்ளும். தன்னை அடுத்த ஜெயலலிதாவாக சசிகலா கருதி கொண்டதை போல, தான் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் என்று ஓ பன்னீர்செல்வம் கருதி கொள்வதை போல, 2 பேரும் வந்து நீங்கள் எல்லாம் தற்காலிகமான ஆட்கள், நான் தான் வந்து 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவன்னு தெனாவெட்டா வந்து இவர் நினைக்கிறார். எல்லாருமே தன்னை தலைவராக கருதி கொள்கிற போது அங்கு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கான இடத்திற்கு யார் வர தயாராக இருக்கார்? 2ஆம் கட்ட தலைவராக நான் என்னை வந்து கட்சியில் ஒப்படைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன், நிபந்தனையற்று நான் உங்களிடத்தில் வர தயாராக இருக்கேன்னு யாருமே சொல்லலையே. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் எல்லோரும் கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்தை செய்வார்கள் அல்லவா? நிச்சயமாக தியாகம் செய்வாங்க. கட்சியவே தியாகம் பண்ணிட்டாங்களே, இப்போ இதுக்கு மேலே என்ன தியாகத்தை பண்ண போகிறாங்க? அப்படி சொல்ல முடியாது. வெற்றிகரமான ஒரு அரசியல் கட்சியாக இருந்ததை வெற்றியே பெற முடியாத கட்சியாக மாற்றிட்டாங்கல்ல, அப்போ பெரிய தியாகத்தை பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு தானே அர்த்தம். கட்சியை தியாகம் செய்து விட்டார். பெரிதொரு ஒன்று கூடினால் அந்த கட்சி பலம் பெறும். அவர்கள் ஒன்று கூடுனான்னா கூடலைன்னு சொல்லி மக்கள் வேறு திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் அவர்கள் ஒன்று கூடுவதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமே தவிர கட்சிக்காரன் என்ன பண்ணுறான்? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு ஏற்றுக்கிட்டான், பொதுக்குழு பாமக கூட வருது, இல்லை தேமுதிக இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது. இவங்கெல்லாம் வந்தால் அதிமுக மிகப்பெரிய சவாலை இந்த திமுக கூட்டணிக்கு கொடுக்கும். அது 2வது இடத்துக்கு வரும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 2வது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு பாஜகவுக்கு இல்லை. 2வது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. 2வது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு விஜய்க்கும் கிடையாது. அப்போ 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால் எதிர்க்கட்சி தலைவராக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் சில எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைப்பதற்கு முயற்சி செய்வார். அவ்வளவுதான் அவருடைய அரசியல் வலிமை. ஆனால் விஜய் அந்த இடங்களை வாங்கி கொள்வார் அப்படிங்கிற பேச்சு இருக்கிறது சரியா? விஜய் வந்து ஒரே ஒரு வேலை செஞ்சால் வெற்றிகரமான விஷயமா இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவேன்னு சூறாவளி சுற்றுப்பயணம் போனார்னா அவர் கட்சிக்கு ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகலாம். எப்படி இந்த பாஜக பேரில் 4 பேர் எம்எல்ஏ ஆகிருக்காங்க. அது மாதிரி அதிமுகவை ஆதரிப்பதன் வழியாக தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் பேரை எம்எல்ஏ ஆக்கிட்டு எதிர்கட்சி அரசியலை செய்வதற்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். விஜய்க்கு வந்து அரசியலில் ஒரு அப்ரண்டிஸாக இருக்கிறாரு. இப்போ தான் வந்து தொடக்க நிலையில் இருக்கார். இப்போ தான் முளைச்சி 3 இலை ஒரு இடத்துல இருக்கார். இன்னி பூக்கணும் காய்க்கணும் கனியணுங்கிறப்போ வருஷங்கள் ஆகும். 69வது படத்துக்கு வந்து படப்பிடிப்புக்கு வேற போகிறாரு. அதனால் 500 நாட்கள் இருக்குது தேர்தலுக்கு. படப்பிடிப்பில் ஒரு 200-300 நாள் போயிடும். மிச்சம் இருக்கிற 200 நாளில் அவரால் என்ன செய்ய முடியும்? ஒரு சினிமா நடிகர் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செஞ்சு அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அதில் ஒரு கொஞ்சம் பேரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணார்னா ஒரு புத்திசாலியே. இல்லைன்னா தனியாக வலிமையை நிரூபிக்க போகிறேன்னு சொன்னார்னா 4.5%, 5%, 6% எங்கேயாவது நின்றுக்கிருச்சுன்னு வச்சுங்க கட்சி. நீங்களே 10% சொல்லியிருக்கீங்க. 10%ம் வரலாம்.
ஆனால் வராமலும் போகலாம்ல. இது வந்து நீங்கள் சொன்னது ஏன் குறைக்கிறீங்க? அதாவது உறுதியானதல்ல, எதுவுமே இறுதியானதோ உறுதியானதோ இல்லை. அரசியலிலே ஏற்ற இறக்கம் உண்டு. நேற்று வரைக்கும் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நான் அரசியலுக்கு வரும்போது தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னு ஸ்டாலினை பார்த்து உங்களால் முதலமைச்சராக முடியலன்னு கேட்டார் கடந்த காலத்தில். இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார்ல. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும்ன்ற மாதிரி மாற்றம் நிகழ்ந்து தானே தீரும். அதனால் சதவீத கணக்கில் வந்து பின்தங்கிட்டாரு ஒரு வேளை விஜய்னா அரசியலில் அடுத்து செல்ஃப் எடுக்காது, டேக்கப் ஆகாது கட்சி. அட போய் அந்த கட்சியில் இருந்து என்ன ஆக போகுதுன்னு போயிடுவாங்க கொஞ்சம் பேர். இந்த காசு இன்வெஸ்ட் பண்ணுறவன், கட்சிக்கு மாநாடு போடுறவன், பொதுக்கூட்டம் போடுறவன், செலவு பண்ணுறவன், தேர்தலுக்கு டிக்கெட் வாங்குறவன்லாம் கொஞ்சம் பேர் செலவு பண்ணவன்லாம் அப்பா அந்த கட்சியில் இருந்து ஒன்றும் இல்லைப்பா, பிரயோஜனம் இல்லைப்பா, போதும்பா சாமி அப்படின்ட்டு போயிடுவான். விஜய் மூஞ்சியவே எவ்வளோ நாளைக்கு வந்து ரசிகர்கள் ஊற்று பார்ப்பான்? கொஞ்ச நாள் தான் பார்ப்பான். நம்ம கூட அவர் வர்றாரு, நம்மளை மாதிரி ஒரு ஆள் தாங்கிற தன்னம்பிக்கை அவனுக்கு வந்துடும். கொஞ்ச நாளில் வியந்து பார்க்குற இடம் வந்து வீழ்ந்துடும். அதனாலலாம் அதை வச்சுலாம் ஓட்டுறதுக்கு இது என்ன எம்ஜிஆர் காலமா? அன்னைக்கு ஊடகமே கிடையாது சினிமாவை விட்டா. இன்றைக்கி ஊடகத்துக்கு ஏதாவது பஞ்சா இருக்கா? டிவியை திறந்தா 100 சேனல், இங்கிட்டு யூடியூப்பை திறந்தா 5000-10,000 சேனல் ஓடிக்கிட்டு இருக்குப்பா. மனுஷனுக்கு டைம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கான் எல்லாரும். இனிமேலாம் இப்படி ஒரு கவர்ச்சியை வந்து ஒரு மீம்ஸ் போட்டே காலி பண்ணி போடுவாங்க. இனிலாம் வந்து ஒரு தனிப்பட்ட பிம்பத்தை நம்பிக்கொண்டு ஒருவர் அரசியல் செய்வதற்கான காலம் இது அல்ல. உங்கள் செயல் திட்டம், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய போராட்ட குணம் உங்களுக்கு நீடித்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாக்கு வங்கியை உருவாகும். இல்லைன்னா நீங்கள் ஒரு வேடிக்கை மனிதராக கொஞ்ச நாள் விஜய் வலம் வரலாம். வெற்றி பெறுவார் என்பதற்கு உறுதி இல்லை. வெற்றி கழகம்னு பேர் வச்சதுனாலேயே ஒருத்தர் வெற்றி பெறுவார்னு சொல்லவே முடியாது. நிறையா பேர் நோயாளிகளில் பல பேர் ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுருக்கான். கண்ணு தெரியாத பல பேர் கண்ணாயிரம் கூட பேர் வச்சுருக்கான். அதனால ஒரு வார்த்தையாலேயோ வெற்றின்னு சொன்னதுனாலையெல்லாம் யாரும் வெற்றி பெற முடியும். இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறிமைக்காக திரு ராஜகம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.